ஹாய் எல்லாருக்கும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக ஏதாவது டக்குன்னு செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டனில் செய்கிறத விட இந்த சோயாவில் இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பபிள்ஸ் விட்டு வர அளவுக்கு சூடானா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடானதையும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சோயா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சோயாவும் நல்லா தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா சோயா நல்லா சுடு தண்ணியில் ஊறி வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வந்து பந்து மாதிரி அமுத்தணுன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கும். இந்த அளவுக்கு ஊறி வந்தால் போதும். இப்போ வந்து இதை தண்ணியை வடித்து எடுத்துடலாம். சூடெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா கையால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சிடணும், அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்ச சோயாவையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனைக்காக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. அந்த தண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ வந்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சோயா வந்து உருண்டை பிடிக்கும் போது நமக்கு நல்லா உருண்டையாக வரும். இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா கையில் இறுக்கி பிடிச்சு பிசைஞ்சு விட்டால் தான் நமக்கு நல்ல உருண்டையாக வரும். நம்ம பிசைஞ்சிட்டு ஒருவேளை உங்களுக்கு உருண்டை சேரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சி எடுத்தால் போதும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்க்குற அளவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவு சோயா எடுத்ததுக்கு எனக்கு வந்து 9 வந்து உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா இப்போ உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே டைமாக நிறைய உருண்டைகள் போட்டு பொரிக்கும் போது நிறைய நேரம் எடுக்கும். அப்போ நல்லா எல்லா இடமும் ஈவனாக வெந்து வரும். அதனால் நான் எல்லா உருண்டைகளும் ஒரே பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் சேர்த்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா அந்த உருண்டையில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டு பொரியிற மாதிரி நாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வந்து எல்லா பக்கமும் திருப்பி விட நல்லா ஈவனாக வந்து செவந்து வருது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கும் போது எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம்.
அப்படியே மேலே கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் இழுந்து எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் பாருங்கள் புட்டு காமிக்கிறேன். நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள பூ மாதிரி சாஃப்டாக எந்த அளவுக்கு இருக்குன்னு. மட்டன் கோலா உருண்டையை விட இது டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.